தமிழ் வழியாக ஆங்கில இலக்கணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன, அதை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லா டென்சஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதான் லாஸ்ட்டு டென்ஸ். அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இதை பாருங்கள். டென்சஸ் இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் 12 டென்சஸை எப்படி ஷார்ட்டாக நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறத ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். அடுத்து என்னென்ன டாபிக் வேணுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம கவர் பண்ணலாம். ஆங்கிலம்ங்கிறது ஒரு மொழி தானே தவிர அது அறிவு கிடையாது. ஸோ நம்ம தாய்மொழி தமிழ் வழியாக நம்ம கற்றுக்கிறனால ஆங்கில இலக்கணத்தை எளிமையாக கற்றுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கிராமர் தமிழ் மொழியாக நம்ம தாய்மொழி மொழியாக கற்றுத்தரனால கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னங்கிற எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துடலாம். Future perfect continuous tense describe an action that you will start in future and will continue until a point in the future. ஆல்ரெடி நம்ம எல்லா டென்சஸ்மே பார்த்த மாதிரி ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னாலே நம்மளோட எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு தான் ஃப்யூச்சர் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் நம்ம சிம்பிள் ஃப்யூச்சர் பார்த்துட்டோம், சிம்பிள் பர்ஃபெக்ட் பார்த்துட்டோம். இப்போ நம்ம சிம்பிள் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்குறோம். ஃப்யூச்சர் கண்டினியூஸும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஃப்யூச்சர் கண்டினியூஸ்க்கும் போது இனிமேல் வரப்போகிற செயல் அவங்க எப்படி செய்வாங்கங்கிறத ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோடு சொல்லியிருந்தோம். இந்த இதில் டைம் மென்ஷன் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். எப்போ இருந்து எப்போ அப்படிங்கிற மாதிரி. இல்லை மோஸ்ட்லி பார்த்துக்கிட்டோம்னா ஃபார் சின்ஸ் இந்த வேர்டு யூஸ் பண்ணியிருப்போம். இதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும். இப்போ மணி 1 o'clockனா ஒரு 5 o'clock ஸ்டார்ட் பண்ணி 7க்குள்ளே முடிப்பாங்க. இல்லை அது லாங் டைமாக கூட இருக்கலாம். இப்போ நம்ம இதை பாசிட்டிவில் எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். அஸ் யூஷுவல் நம்ம மேக்ஸ்க்கு இருக்கிற ஃபார்முலாஸ் மாதிரி இங்கிலீஷ் கிராமருக்கு எப்போயுமே ஃபார்முலாஸ் உண்டு. சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் ஹாவ் பீன் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் தென் சென்டென்ஸ். ஸோ சப்ஜெக்ட்னால் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே வில் ஷால் நம்ம யூஸ் பண்ணுவோம். விஆர் இருந்துச்சுன்னா ஷால் யூஸ் பண்ணுவோம். அதர் தென் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சனாக இருந்துச்சுன்னா நம்ம வில் யூஸ் பண்ணுவோம். ஹாவ் பீன் நம்ம இந்த வேர்டை தான் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னாலே நம்மளுக்கு ஹாவ் பீன் வந்துடும். அண்ட் தென் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஸோ பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் எல்லாத்துலேயுமே நம்ம ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னால் வேறு ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து நம்ம போடுறதா. ஃபார் எக்ஸாம்பிள் வாக்குங்கிறது மெயின் வெர்ப், அதோட ஐஎன்ஜி வாக்கிங், சிங்கிங், ரன்னிங், இப்படி மெயின் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் தென் சென்டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், he will have been reading the newspaper since this morning. She will have been surprising him on his birthday. She will have been shopping for the whole day. ஸோ இது எல்லாமே will have been and then மெயின் வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் நம்ம சேர்த்துருக்கோம். ரிமைனிங் சென்டென்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ஒரு சென்டென்ஸில் பார்க்கும்போது will have been போட்டு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இருந்தாலே ஐஎன்ஜி ஃபார்மேஷன் இருந்தாலே அது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கலாம். இதே இது நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணோம்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். நாட்டுங்கிற வேர்டு மட்டும்தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் நாட் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் ஹாவ் பீன் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் தென் சென்டென்ஸ். ஸோ ஒரு சென்டென்ஸ் அது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறது நாட்டுங்கிற வேர்டை பொறுத்து தான் இருக்குது. நாட்டு நம்ம போட்டாலே அது நெகட்டிவ் சென்டென்ஸ்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ வில் நாட் ஹாவ் பீன் சீயிங் ஹிம் பிகாஸ் ஷீ இஸ் ஆங்க்ரி. And then second sentence, he will not have been waiting here for 3 hours by 7 o'clock. ஸோ இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த டைம் எல்லாமே ஃப்யூச்சரில் வரதாக இருக்கும். இதே இது நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்க்கும்போது பாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கும், பட் ப்ரெசன்ட் வரைக்கும் அது கண்டினியூ ஆகிருக்குன்னு பார்த்தோம். பாஸ்ட் பர்ஃபெக்டில் பார்க்கும்போது பாஸ்ட்லேயே ஸ்டார்ட் ஆகி பாஸ்ட்லேயே ஃபினிஷ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இதே ஃப்யூச்சருங்கிறது ஃப்யூச்சரில் ஸ்டார்ட் ஆகி குறிப்பிட்ட ஒரு டைமில் எண்ட் ஆகுது. அதை நம்ம குறிப்பிட்றதுக்காக தான் சொல்கிறோம். இது இன்ட்ராகேட்டிவில் ஒரு கொஸ்டினாக நம்ம கேட்கணும். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனை நம்ம ஒரு கொஸ்டினாக கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட ஃபார்மேஷன் வில் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹாவ் பீன் ப்ளஸ்
ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் தென் சென்டென்ஸ். ஸோ நம்ம சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக வில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்துடுது அண்ட் தென் சப்ஜெக்ட் செகண்ட் வருது. Will she have been eating dinner when I entered the room? இன்ட்ராகேட்டிவில் பொறுத்த வரைக்கும் கடைசி கொஸ்டின் மார்க்குங்கிறது கம்பல்சரியாக வேணும். Will you have been making a cake in the kitchen? Will he have been using a new mobile Tuesday? ஸோ இந்த எல்லா சென்டென்ஸ்லேயுமே நம்ம பார்த்துக்கிட்டோம்னா வில்ங்கிறது ஃபஸ்ட்டு வந்திருக்கு. வில்னாலே அது ஃப்யூச்சர் டென்ஸ் தான். அது பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு பார்க்கும்போது நம்ம ஹேவ் பீன் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டினியூஸ் எல்லாமே ஐஎன்ஜி ஃபார்மேஷனில் தான் வரும், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் தான் வரும். அண்ட் தென் கொஸ்டின் முடியும் போது கொஸ்டின் மார்க்கோட கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஸோ இதுதான் இன்ட்ராகேட்டிவ்க்குரிய மெயின் திங். வில்ல ஸ்டார்ட் ஆகிருக்கணும், கொஸ்டின் மார்க்கோட முடிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். ஸோ நம்ம பாசிட்டிவாக கேட்குற இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின் எப்படி பார்க்கணுன்ட்டோ இதே நெகட்டிவில் பார்க்க போகிறோம். வில் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் நாட் ஹேவ் பீன் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் தென் சென்டென்ஸ் அண்ட் தென் கொஸ்டின் மார்க். ஸோ இதில் நம்ம நாட்ங்கிற வேர்டு மட்டும்தான் சேர்த்துருவோம். இதிலே செகண்ட் ஃபார்மேஷன். மேக்ஸிமம் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே அது எந்த விதமான டென்ஸாக இருந்தாலுமே ரெண்டு ஃபார்ம்லாஸ் இருக்கும். ஒன்று வந்து சப்ஜெக்டையும் நாட்டையும் நம்ம தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருப்போம். அதுக்குரிய வெர்பு ஃபார் எக்ஸாம்பிள் ஹேவா வில்லா என்னது வருதோ அதை தனித்தனியாக இது பண்ணியிருப்போம். பட் இதில் வந்து வில் ப்ளஸ் நாட்டு நம்ம மென்ஷன் பண்ணாமல் ஓன்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் எல்லா நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்லேயும் வரும். ஓன் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் பீன் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் தென் சென்டென்ஸ். ஓகே, நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்க்கு வந்து ஃபார்முலா பார்த்துட்டோம். அதுக்குரிய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்னன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம டென்சஸில் எல்லா டென்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3 பேசிக்ஸ் டென்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம டிவைட் பண்ணி 12 டென்சஸாக பார்த்துருக்கோம். 12 டென்ஸில் இதான் லாஸ்ட் டென்ஸ். நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த டென்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்க்கு ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இந்த 2 ஃபார்முலாவில் நீங்கள் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி அந்த ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் அது கரெக்டாக என்னங்கிறது நான் சொல்கிறேன். ப்ளஸ் என்ன வீடியோ நெக்ஸ்ட் நம்ம போடலாம், என்ன கிராமர் அப்லோட் பண்ணலாங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆங்கில இலக்கணத்தை நம்ம தாய்மொழி தமிழ் வழியாக கற்றுத்தரனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எளிமையாக புரிகிற வகையில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.